as a graduate and continued after marrying John Zebra James Anand. She is blessed with a son, Jaden, and she is working as a freelance project manager and process consultant. Welcome, Yoka. Finally, we have Petro Joshua Akka in the panel. She is a trained teacher with no exposure to EU ministries till marriage. Marriage Kaprada along with Anand, she started involving with the ministry. She takes care of prayer cells, mentoring students, counseling students, etc. And they are blessed with 2 sons. Thank you, Akka, for joining us. Thank you for that introduction, Akka. So we could see that real time இன்னுமே ministryல involve பண்ணிட்டு இருந்த people தான் we called to be part of this panel. So without further delay, we'll enter into the panel discussion. So first question நான் ஜாய் அக்கா கிட்ட ஒரு question கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். So இங்க ஜாயின் பண்ணிருக்கிற few people we want to involve in the ministry some way or the other. So அதனாலதான் எப்படி நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக we joined this program. But நாங்க படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. Some of us are homemakers. நாங்க வீட்டுல பசங்களை பார்த்துட்டு எங்க ஃபேமிலியோட நீட்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் வித் கரண்ட் ஜென்ரேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. So can you tell how to start a meaningful conversation with a student of this generation, Akka? Okay, thank you, Mahija. First, to start a conversation with the student, as we all know, I think we can start with a prayer, asking God to give us a wisdom, because it's very difficult to understand the student generation. So we need to understand they all belong to Gen Z. So we need to understand what is the Gen Z, mindset is. They don't expect any solutions from us. So all that what they need from us is just listen to them. So we need to be prepared to listen to them, no matter what they say. Maybe some of the things we understand or some of the things we don't understand. நமக்கு புரிஞ்சோ புரியலையோ அவங்க லெவலுக்கு போய் அவங்களோட challenges நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we should be open hearted. அதுல நான் பாக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம். அவங்கள we should not condemn them. அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓ நீ இப்படி செஞ்சது தப்பு, நானா தான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம எல்லாம் படிக்கும் போது, நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது இருந்த என்விரான்மெண்ட், சிச்சுவேஷன், அவர் brought up, நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் தென் திஸ் ஜெனரேஷன். ஸோ ரெண்டாவது they expect us to keep whatever they communicate with us in a confidence. ஈவன் நான் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்காக மகிஜா, நான் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன், மகிஜா அந்த பொண்ணு இப்படி ஷேர் பண்ணா அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. மேபி we can say I met the student, please pray for her. அவ்வளவுதான், போதும். அவங்க என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொல்லாம கான்ஃபிடென்ஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டியை திருப்பி திருப்பி ரீஇட்ரேட் பண்ணணும். லைக் நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா, நீ என்ன பேசுறியோ அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு ஷேர் வித் எனிபடி அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை திருப்பி திருப்பி நம்ம சொல்லும் போது அவங்க கொஞ்சம் நம்ம மேல கான்ஃபிடென்ட்டா ஓப்பன் பண்றாங்க. அதர்வைஸ் இந்த ஜெனரேஷன் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் டு ஷேர் எனிதிங். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து we also need to be transparent with them. Like நம்மளோட failures in our life also, we should be willing to accept to them and say how we are handling that. இப்போ நம்ம கிட்ட யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னால குவைட் டைம் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ நீ குவைட் டைம் எடுக்காம எப்படிமா இருக்க முடியும் ஒரு பிலீவரா அப்படின்னு நம்ம சொல்லாம, ஏமா எனக்கும் சேலஞ்ச் இருக்கு, ஃபியூ டேஸ் ஐ எம் ஆல்சோ நாட் ஏபிள் டு டூ இட். மேபி எனக்கு காலையில் எடுக்க முடியலன்னா அன்னைக்கு டியூரிங் த டே டைம் எப்ப எனக்கு டைம் கிடைக்குமோ நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. பட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் த சேலஞ்சஸ், அதை நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபெயிலியர்ஸை நம்ம அவங்க முன்னாடி அக்செப்ட் பண்ணும்போது தே கைண்ட் ஆஃப் கம் க்ளோசர் டு அஸ். அவங்களுக்கு நம்ம கூட ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். ஓ
இந்த அக்காங்கள் கூட வந்து சேலஞ்சஸ் இருக்குது, எனக்கு இருக்க சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி they will also be able to come closer to us and talk to us. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்லும் போது we are able to find something அவங்க பண்ற ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். அண்ட் ஓ நீ சூப்பரா இப்படி பண்ணிட்டியா, ரொம்ப நல்லது. நான்லாம் உன் ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி நீ யோசிச்சதுல 1% கூட யோசிச்சிருக்க மாட்டேன், அப்படி இருந்தேன் நானு, ஆனா நீ இவ்வளவு நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து உண்மையா சொல்லி, பிகாஸ் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த when it comes to media technology they are far higher than us. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண, அவங்கள இம்மீடியட்டா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீங்க நல்ல ஜாப் பண்ணிருக்கீங்க, டூ குட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை தூக்கி விடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஸோ தீஸ் திங்ஸ் மேக்ஸ் them feel comfortable with us. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நம்ம கிட்ட பேசும்போது டோன்ட் புஷ் எனி ஆஃப் our ஒப்பீனியன் ஆன் them. அவங்க எல்லாம் சொல்றத கேட்டுட்டு கடைசியில அவங்க கேட்பாங்க, அக்கா நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப யூ கேன் கிவ் சம் சஜஷன்ஸ். ஓகே, நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சம் சஜஷன்ஸ் கொடுங்க. பட் டோன்ட் புஷ் எனி ஆஃப் யுவர் ஒப்பீனியன். ஏய் நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படி பண்ணிருக்கணும் தெரியுமா, நீ பண்ணல, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்க மேல புஷ் பண்ணாம இருக்கும்போது the connection with the students will continue. ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூ கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் நான் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். நம்ம வந்து அந்த பிள்ளைங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மகிச்சா சொன்னா நான் எப்படி அவங்க கிட்ட போய் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லும்போது கேம்பஸ் லைஃப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா அவங்க கிட்ட உன்னோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு, நீ ஸ்கூல்ல இருந்து காலேஜ்க்கு வந்திருக்கல, ஸ்கூல் லைஃப்க்கும் காலேஜ் லைஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, வாட் இஸ் குட் திங் அண்ட் வாட் இஸ் பேட் திங் இன் த காலேஜ். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஓபன் பண்ணுவாங்க, என் காலேஜ்ல இது பிடிக்குது இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம கேட்கலாம், உனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, சோ how do you like those friends அப்படின்றத வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ், அதாவது ரீசெண்டா நீ என்ன புக்கு படிச்சியா, இப்ப நம்ம புக்கு படிக்கிறவங்களா இருந்தா we can ask them, நீ என்ன ரீசெண்டா என்ன புக்கு படிச்ச, எனக்கு அந்த ஆத்தர் பிடிக்கும், அந்த ஆத்தரோட இந்த புக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து we can start the conversation. இல்ல ரீசெண்டா நீ வாட்ச் பண்ணியா, என்ன மூவி வாட்ச் பண்ணியா, சோ சம்திங் லைக் தட். ஒரு காமனா அப்படி ஆரம்பிக்கிறது நல்ல. இல்லைன்னா ஹாபிஸ், ஒருவேளை நமக்கு வந்து நல்ல ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணக்கூடியவங்களா இருந்தா நீ உனக்கு என்ன ஹாபி இருக்கு, நீ வந்து ஃப்ரீயா இருந்தீனா நீ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேட்டு ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 hours நீ ஃப்ரீன்னு தோணுது, என்ன பண்ண யோசிப்ப, ஃபர்ஸ்ட் திங் வாட் வில் கம் டு யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னு வச்சு அவங்களுக்கு என்ன இஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டர்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட வந்து ஃபியூச்சரை பத்தி நம்ம கேட்கலாம். நீங்க வந்து நீ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கல, ஒருவேளை BA இங்கிலீஷ்னு வச்சுக்கீங்களேன், அதை வச்சுட்டு நீங்க கேட்கலாம், ஏய் நீ இங்கிலீஷ் எடுத்திருக்க சூப்பர் சப்ஜெக்ட் அது, பட் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு கேட்கலாம். மேபி அவங்க சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ் எடுத்தனால நான் IAS பண்ண போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அது ஒரு கனெக்ஷன் பாயிண்ட். அதை வச்சு நீ என்ன பண்ண போற, சோ அதை வச்சு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம கேள்வி கேட்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து we can ask them, நீ படிச்சு முடிச்சுட்டு மேபி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப், நீ முடிக்க போறல UG, வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப் அப்படின்னா, ஓகே அந்த ட்ரீம் ஜாப்க்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ற, நீ எதுக்காக அந்த ட்ரீம் ஜாபை வந்து யோசிக்கிற. சோ இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கேட்கலாம். இன்னொன்னு கேர்ள்ஸ் கிட்ட வந்து வாட் கைண்ட் ஆஃப் மேரிட் லைஃப் ஆர் யூ இமேஜினிங் அப்படின்னு சூப்பரா கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் அது சூப்பரா பதில் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அண்ட் தென் we can say, எனக்கும் இந்த மாதிரி இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் தென் வாட் இஸ் ரியாலிட்டி, சும்மா அப்படியே கொஞ்சம் அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் whenever you think of them, maybe you can just shoot an arrow prayer and then you can send a message to them. Hey, I just thought about you, how are you, how are things going on with you, is there anything I can pray for you அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா this குட்டி messages has a big impact in the life of students. அப்படி அனுப்பும்போது some people immediately நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் they will come back and say, அக்கா can you pray for me for this situation, I'm in this situation அப்படின்னு சொல்லி open up பண்ணுவாங்க. Okay, but then we should make it a point to pray for them. அது வந்து these are the things I found personally useful. So but last நான் கன்க்ளூட் பண்றது என்னன்னா, ஒண்ணு வந்து
வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்களோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க படிக்கிற கோர்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க பேசுறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அக்செப்ட் தெம் as if they're your own family member and lend your listening ears. ஓகே, அதுக்கப்புறம் whatever they speak, keep it 100% confident. That will help us to connect with the students. தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் தட் வேர்ட். நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க எப்படி கனெக்ட் பண்றதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சசி ஆண்டிக்கு. ஆண்டி, நிறைய இடத்துல வந்து காலேஜஸ் இருக்கு, பட் கான்டாக்ட் சம்டைம்ஸ் கிடைக்குது, அது மூலமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில இடத்துல கான்டாக்ட்ஸுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எப்படி போய் நம்ம ப்ரேயர்கள் ஸ்டார்ட் பண்றது? நமக்கு அந்த கிஃப்ட் இருக்கணுமா, ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி கிஃப்ட் அந்த மாதிரிலாம் இருக்கணுமா, இல்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணுங்க. Yeah. Yeah. To start a prayer cell, there need not be any special gift, because what you have, experienced and enjoyed, how you were blessed through a prayer cell, naturally, you will long for. Like for me, like I met Jesus in the college campus, because two students, I was studying in APC Mahalakshmi College in Tuticorin, and I was a Hindu girl, and like I liked Jesus, but I didn't know more than that. Like, so at that time I saw two girls, in a corner of a ground, the playground. They were praying, and out of curiosity I went and sat next to them, and they lovingly spoke to me. And I had bitter experience, when I was a student, regarding Christians. So yeah, that was in my back of the mind. But these two senior akkas, they were so loving, and they were talking about Jesus. They said, we were praying to Jesus. I said, I like Jesus. And then, if you like Jesus, you can know more about him. And they invited me to a prayer cell. So, and God knows, and I know that what a great role that prayer cell played in my life. And I am who I am. It is because of those two akkas, my 2-year senior student who invited me to the prayer cell, and yeah, like that, introduced to EU and all. Like, so prayer cell, like as a child of God, as a believer, especially those who have burden for student ministry, our desires should be that each and every institution should have a prayer cell. When you have the desire, you will start praying, and God will fulfill your desire. Yeah. So first of all, you start praying. Any good thing to happen, prayer is the basis. So dependence on God is very much important. So, Lord, I want a prayer cell to be started in this college campus, Lord. And like that, you can, or wherever you are, you make a survey. You are based in some, God has placed you in some place, so you make a survey, which college is nearer to you, or as the Lord give you burden, you start praying, and then start praying to give at least one contact. As you meet in the church, people, like, any student from that college, anybody is studying there, like that, you can sometimes during the admission time, people can freely go also. Like, you can start a conversation, or a teaching faculty, a Christian teaching faculty, or an office staff in the college. If any known person is there, through them you can get a contact. And yeah, then as you pray, God will give you a contact, definitely. Like, I have seen, like, not as once uncle, I could say, in Melvisharam, Abdul Hakim College, that not one contact also was not there.
uncle was in charge for that North Madras region, and he prayed for some time, and he went and stood just in front of the college as the students were coming out. He just he was praying, Lord, give me one student, like. And as the students were coming, suddenly he shook his hand with another student, and, hi, I'm Jebraj, may I know your good name? But that boy told some name like Kandasamy or something. So initially he was disappointed. Lord, I asked for a Christian student. What shall I do? Like, then mumbling, he said, I want to meet a Christian student. Can you please help me to introduce a Christian student? That boy immediately said, Uncle, though my name is like that, but I'm a believer, uncle. Wait, I will bring you. So immediately he brought 2 students, and that same day, a prayer cell was started with that 3 students. So as the desire is there, as the prayer and dependence on the Lord is there, God will definitely open a way. And then, when you randomly also you can talk to a non-Christian student, any student for that matter. And even if she is not a believer, you can make a conversation and try to be friendly with her. And through her, you can find out another Christian student, or she herself seeing your loving nature and helping tendency, all those things, she might, also will come to know the Lord. And when you meet a believing student, try to win her confidence, relate with her lovingly. You should win her confidence, and then after that, she will naturally, she will slowly open up her life, and you can inquire about not எடுத்த உடனே வந்து about spiritual things, this and that, like that. When we start preaching, they may try to avoid us. So initially, like as like exactly our Joy told, Joy Jebraj, John Jebraj wife, how she told beautifully, she narrated. Yes, these days students, I used to tell, more than our time, these days students know much more love and understanding, because our time there was peer pressure, no peer pressure like internet, this and that and all. But today's students are going through very tough times. So our understanding, our love, and our prayers should be manifold, in relating with them. And then, so if she is a believer, start with how is her life in the Lord, and how she is, try to know her personal walk with the Lord, the initial days. If she is struggling, then you can keep encouraging. It's okay. It will be like that only, but still, keep going with the Lord, and care about her time with the Lord in a loving manner, not like a condemning manner, as Joyce said, and encourage her that the importance of relating with God, walking with God, and about a quiet time, all those things, like. And also not only just the spiritual things, even her practical life, what she is going through, what difficulties she is facing, all those things, when you lovingly talk to her. And also you can extend your help also, like many students, they just came and stayed with us when they were sick, 1 week, 2 weeks also, some blind students and all, like. But these days now, how mighty witnesses they are, as teachers, they are a great blessing for the students. So it is a very rewarding ministry, I would say, that when you spend time with a believing student and encourage her to live for the Lord, and the importance of being a witness in the campus. Like when I am a believer, that the great responsibility is entrusted to me. What அதாவது நான் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகத்துக்கும் பெறணும். அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு we have to emphasize. The hope we have, the joy we have, the manifold blessings we have in Christ. Think of the other students, like, slowly we have to motivate them about, their concern for the unreached students, those who are not coming. So I know one girl, Prema, in Ethiraj College, she used to lunch break time every day. She used to go and stand in front of one classroom, and she used to pray, Lord, save these students. Like, every day she was doing like that. And one day, I was regularly going to that college, and then suddenly I saw a new girl, Nachiyar. Then I asked Nachiyar, how did you, come to the prayer cell? Then she was in between some vacation, I was not there. And this Nachiyar said that, Prema,
one day I was sitting, in that Ethraj College, the stone bench. I was so sad. And Prema asked, why are you so sad? Like that, she asked. Then I said, my brother died out of because of jaundice, and I am contemplating suicide. How I can also die? I can't live without my brother. Like then, Prema told her that you need not commit suicide. There is one person who loves you, and like that, she introduced Jesus. And as a result, you see that girl became a fine believer, very active in the prayer cell. Why I'm telling that the Prema's desire, prayer, the concern for the perishing students, that sort of concern and burden we have to instill on the student leaders' life. We may not be able to go to every campuses these days, but we can motivate the students who are inside. I remember when I was when we were in Orissa, only one student contact was there. Regularly, without fail, every week I'll go. When I go, I make some goodies like paniyaram, kolakattai, like that I'll make. And every time I'll go, Swapna Dukku, her name. You are the watchwoman for this hostel, this college. Through you only the college should be reached by the love of Jesus, like that. You see that before she finishes her final year, third year BSc, 30 students regularly meet at 3 o'clock in the afternoon. 7 Brahmin girls, they accepted the Lord. And even when for me, actually, to know the Lord in the EU, Ruth Rajan Akka was my, mentor. Like when I was in Tuticorin, Ruth Rajan Akka, for her first confinement, delivery, she came to Tuticorin. It is her delivery sake she came. She was active in Chennai. She need not be active in her hometown where she came for delivery. It was hot afternoon, summer, 2 o'clock she came as a full-term pregnant lady, searching for them, seeking the students. And she introduced about a EU camp, and God enabled me to attend the camp, and that was a turning point for my life. So whenever, all my 3 deliveries, tomorrow is my delivery. Till the previous day, I used to go to the college because I used to think if Ruth Rajan Akka would not have come, if she things like that. So our efforts, when the babies were small, even I used to carry my daughter, my second daughter Joy, and all, 8 months, 10 months baby I have taken, and children used to come to get contact. Children used to come playing with the baby, baby, like that, and as they were playing with the baby, I used to talk to the people like that also. If there is a will, there is a way. When we are prayerful, the Lord definitely opens. Language is not at all a barrier. For me, when I was in Orissa, language was a barrier, but still, God wonderfully, He touched one of the students. I just memorized some questions in me in Orissa, and I was talking to that one contact I had, and just one sentence when I spoke, she was weeping. Language problem was there, but still the Spirit of God can open any heart. And then after that, the cell was started in that medical college. Now also the cell is going on. So why I'm telling that, and that's all I think. Yeah. So find a suitable place nearby the college. If that girl is if the girl is able to find another student inside the campus, they can meet at least for 5 minutes, or else find a nearby place, a church or graduate home, like that. Yeah. And I think main thing is our loving relationship with the student leader and our prayers. Definitely cell will be started. Yeah. Okay. Thank you so much, Auntie. So we'll go to the next question. So எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, but sometimes when we have small children or elderly people to care for at home, ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் அடிஷ்னலாக மினிஸ்ட்ரியில் எப்படி கிராஸ் ரூட்ல இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கு. பெட்ரோக்கா, கேன் யூ ஹெல்ப் எக்ஸ்பிளைன் அண்ட் கிளாரிஃபை தீஸ் திங்ஸ்? அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி EU பேக்ரவுண்ட்ல இருந்து நாங்கள் வரல அப்படின்னா திடீர்னு இந்த ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரியில எப்படி இன்வால்வ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. ஸோ கேன் யூ கிளாரிஃபை ஆன் தட், அக்கா? Sure. So before answering your question, let me have a brief introduction about my journey with the EU ministry. As I hope இங்க இருக்கிற நிறைய பேர் EU பேக்ரவுண்ட் இல்லாத
கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ 2005 ஸோ இதுலதான் நான் வந்து ஈவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனேன். when I'm getting married at January 2005. so till then எனக்கு வந்து இந்த EU அப்படிங்கிற அந்த நேம் வந்து அந்த ஒரு இதுவே எனக்கு வந்து தெரியாது. பட் ஐ ஹேட் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு பிரேசல் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் போயிருக்கிறேன். பட் அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இது கிடையாது. பட் அது மாதிரி இங்க உள்ள சதன் இதுல வந்து நிறைய பொண்ணுங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால எங்க வீட்டுல வந்து சர்ச் தவிர சர்ச்சுக்கும் அவங்க கூட தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கு காலேஜுக்கு பக்கத்துல அப்படிங்கச்சுல ஐ வாஸ் நாட் பெர்மிட்டட் டு கோ. இன்னொன்னு காலேஜ் லைஃப் அந்த லஞ்ச் ஹவர்ல தான் வி ஸ்பெண்ட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால எனக்கும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, போகல. ஸோ அந்த மேரேஜ் முடிஞ்சு ஜான்வரியில வந்திருக்கிறோம். ஸோ ரெகுலரா அப்ப இஜிஎஃப்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிராஜுவேட்ஸ் வீட்டுல நடக்கும். வி யூஸ் டு கோ. அந்த வீட்டுல உள்ள லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வாஸ் த ஒன்லி விமன் டு பார்ட்டிசிபேட் இன் த இஜிஎஃப். ஸோ அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னே தெரியாது, எல்லாருமே ஜென்னா இருப்பாங்க. எனக்கு ஐ ஃபெல் ஸோ எம்பரஸ்டா ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி ஹெசிடேட்டடா இருக்கும். ரொம்ப யார்ட்டையும் மிங்கிள் ஆக முடியாது. ஸோ அது மாதிரி யார்ட்டையும் ரொம்ப பேசவும் மாட்டேன். ஸோ அது ஒரு வீட்டுல கூட நிறைய கான்ட்ரோ வரும் இந்த இஜிஎஃப்ஸ்னால. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹீ யூஸ் டு கோ அலோன், அப்படி வந்து இது பண்ணிடுவோம். பட் இந்த 4 ஏப்ரல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏஜிஎம் வருது. ஸோ எனக்கு வந்து என்னன்னே தெரியாம ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ பிகாஸ் யூஸ்வலி ஆன் சண்டேஸ் ஈவ்ல ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஜிசிஆர் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க வந்து எவ்ரி சண்டே வி ஹவ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்போ நியூலி மேரிட் பட் யூஆர் அட்டெண்டிங் சம் டைப் ஆஃப் EU ரிட்ரீட்ஸ் கேம்ப்ஸ் எப்படியாவது நாங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஏஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, என்கிட்ட பேசுறாங்க, யாருன்னு தெரியாது. பட் ஐ யூஸ் டு கோ. அன்னைக்கு நான் வரும்போது அந்த ஏஜிஎம் முடிஞ்சு வரும்போது என்னோட இன்ட்ரோடக்ஷன் டு EU வந்து 4 months தான். பட் அப்போ அந்த ஒரு அங்கிள் கேக்குறாங்க, ஆர் யூ வில்லிங் டு டேக் ஒன் பிரேசல் அப்படிங்கிறாங்க. பிரேசல்னாலே என்னன்னு தெரியாது, அதுல என்ன நடக்கும்னு தெரியாது. பட் நான் வந்து அதுல இது பண்றேனால ஓகே சே ஏதோ ஒரு இதுல போய் ஒரு பைபிள் ஸ்டடி ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐ யூஸ் டு கோ. தென் அதுக்கப்புறம் சின்ன சின்னதா ஒவ்வொரு ப்ரேயர்ஸ் எல்லாம் போய் ஆஃப்டர் தட் நாங்க ஆக்டிவா வந்து இது பண்ண ஆரம்பிச்சோம். தென் நவ் ஐ கம் டு தட் கொஸ்டின். ஸோ வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஒரு யங் கிராஜுவேட்டா எனக்கு EU பேக்ரவுண்டே தெரியாம நான் எப்படி இதுல இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஜஸ்ட் விசிட் EGF கேம்ப் ஆர் ரிட்ரீட்ஸ் அலாங் வித் யோர் ஸ்பவுஸ். அவங்க கூட நீங்க போங்க. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த மினிஸ்ட்ரி என்னங்கிறத நீங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணாம வாட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுங்க. தட்ஸ் அ திங் ஐ யூஸ் டு டூ. என்ன யூனிக்னஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நான் ஐடென்டிஃபை பண்ணேன். பிகாஸ் டில் தென் அந்த சர்ச் ப்ரீச்சிங்ஸ் மெசேஜஸ் இதுல இருந்துட்டே வந்திருக்குது. மற்ற ஆர்கனைசேஷன்லயுமே someone will come address the people, அவ்வளவுதான். பட் what unique in this ministry, the students themselves play individual role. அவங்க ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து முன்னாடி நின்று நடத்தினாங்க. ஸோ தட்ஸ் குவைட் டிஃபரெண்ட். அதே மாதிரி பைபிள் ஸ்டடிலாம் இட்ஸ் நாட் ஒரு டீச்சிங்கா இருக்காது, நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. ஸோ ட்ரை டு ஃபிகர் அவுட் த யூனிக்னஸ் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இப்போ எனக்கு வந்து
ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போதே சிஸ்டர் ரேணுகா வந்து அட்ரஸ் பண்ணாங்க. நாங்க வந்து ஸ்டூடெண்ட் டேஸ்ல வந்து நான் வந்து கிராஜுவேட்ஸ் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு யோசிச்சேன். ஆனா இப்ப எனக்கு கிராஜுவேட் ஆகி ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஏன்னா வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் கிட்ஸ். அப்படி வரும்போது ஹவு ஐ கேன் அட்டெண்ட் அன் ரிட்ரீட், ஒரு ரிட்ரீட்டுக்கு நான் எப்படி போவேன், ஒரு கேம்ப்ல போய் அஸ் அ கிராஜுவேட்டா நான் எப்படி ஸ்டே பண்ண முடியும், ஒரு ஓப்பன் ஹோம்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு பிள்ளைங்க வந்தா ஹவு கேன் ஐ ஸ்பெண்ட் டைம். ஐ ஜஸ்ட் ஷேர் வாட் ஐ டிட். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம்ப் கோஆர்டினேட் பண்ணப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் சன் வாஸ் ஒன்லி 6 months old. So that was a 5 days camp. So we have to go and stay there. அங்க வந்து நாங்க ஸ்டே பண்ணணும். இவங்களுக்கு என்ன பண்ணும், இவங்க சிக்காவாங்களா என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் அந்த டேஸ்ல இருந்து ஃப்ரம் that 6 months till now இல்ல, இப்போ they are grown ups. When they were in their 4th standard itself, they themselves packed their things and started coming for the camp. So அது வரைக்கும் அந்த 2 daysக்கு முன்னாடியே we list out the things what we have to do. அந்த கேம்புக்கு போகணும்னா அல்லது 1 day ரிட்ரீட்டுக்கு போகணும்னா what I have to do அப்படின்ட்டு லிஸ்டட் பண்ணி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ், அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே we packed up. ஸோ ஒரு 1 day ரிட்ரீட் நீங்க உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னா அவங்க சிக்கா இருக்காங்கன்னா அதுக்குரிய மெடிசன்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். தென் அவங்க வந்து அங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிளே பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். தென் நீங்க ஒரு மீட்டிங் போகும்போது அந்த குழந்தைய இது பண்ணும்போது நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவா அந்த என்விரான்மெண்ட்ல அந்த பிள்ளைங்க தூக்குனா பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருமோ அப்படிலாம் சொல்லி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். they themselves grow in that atmosphere. That's how our 2 sons grow with the students. You can just check with your staff also, staff Jacinda also. That's how our sons grow with them. So don't worry about them. Take them, carry them wherever. Suppose ஒரு நீங்க பிரேசல் போறீங்க, இன்னைக்கு உங்களால ரொம்ப சிக்கா இருக்கிறான் அப்படின்னா or someone to adjust or அந்த பிரேசல்ல உங்களுக்கு வந்து டேஸ் மாத்தி வைக்க முடியுமா, இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாருங்க. So let your child let your child should not be the excuse. Okay, I hope I answer your questions. Yeah, thanks அக்கா. நீங்க சொன்னதும் முன்னாடி சசி ஆண்டி சொல்லும் போதும் கன்க்ளூட் பண்ணணும்னு யோசிச்சோம்னா we have to just trust God and we should have the desire. God will do the rest அப்படின்னு சொல்லிட்டு. Thank you so much அக்கா, நீங்க பர்சனலா ஷேர் பண்ணதுக்கு. Now we will move on to the next question. Joy அக்கா, can you please share how to manage the time as a working woman and how to involve in the ministry? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல வந்து can you please share? Yeah, Renuka, students' expectation is huge. But to start with, I would say, நம்மளுக்கு வந்து we need to have a clarity why you want to involve in this ministry, you know, and what is that you want to give to God, or what is your strength and the passion that you want to give to God through this ministry அப்படின்ற ஒரு clarity நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா we will be able to set priorities. இதுல வந்து setting priorities is very important. ஏன்னா as a working women, like என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்றத நம்ம டிசைட் பண்றதுக்கு we need to have a clarity. And அதுல நமக்கு ரொம்ப அடுத்து அப்படி வரும்போது okay, I have list of these things to do. Okay, நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா என்னால மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த டைம்ல ப்ரியாரிட்டி செட் பண்ணும்போது there are things for which I need to say no. So always I believe in this saying, like, you know, learning to say no to the good to have the time for the best. So நம்ம வந்து அந்த ஒரு குட் தெரியும்,
அதுக்கு நம்ம நோ சொல்லல அப்படின்னா பெஸ்ட்டுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஓகே, சோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது நல்லது. நான் வந்து என்னோட இதுல பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, மேபி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் வாட் ஐ டிட் வாஸ் I started the journey with UESI as a young graduate. So அப்படி இருக்கும்போது that time my workplace was very close to my home. It was only walkable distance. So it was very easy for me to connect with students and so many things. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, I had to travel. எனக்கு one way travel 1 hour 1.5 hours ஆகும். Okay, so I used to use that travel time for two things. Morning travel to pray for all the campuses that I was crossing through. நுங்கம்பாக்கத்துல இருந்து I used to go till Navalur or Sholinganallur for my work. So for people in Chennai, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அது போகும், எவ்வளவு campuses. So I used to make a note of the campuses and I'll keep praying for that. But when I returned back in the evening, காலேஜ் பசங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்ல ஹாஸ்டல் போயிடுவாங்க. That is a time for me to talk over the phone with all the students. So இந்த மாதிரி I was able to do that, and which I found it making the best use of the time. இன்னொன்னு வந்து we need to set the expectations. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ, as a graduate நம்மளும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் we have to set it to the students saying like என்னோட availability இந்த டைம் தான். ஓகே, மேபி இந்த நைட்டு 9 o'clock வரலும் நீ என்ன கால் பண்ணலாம், இல்ல 8 o'clock வரலும் கால் பண்ணலாம். ஆஃப்டர் தட் இட்ஸ் மை ஃபேமிலி டைம். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் லைக் மேபி பெட்ரோகா சொன்ன மாதிரி வீக்கெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். பட் we need to decide which weekend we want to give for the ministry, which weekend we want to give for the family time. அதுவும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். And we need to have a good support system when we want to involve. அதுல வந்து first and foremost என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்காக ப்ரேயர் பண்றதுக்கு, நம்மளுக்கு கவுன்சில் பண்றதுக்கு some seniors இருக்கணும் who have passed through that way. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் as a spinsters, ஒருவேளை இங்க இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல, ஸ்பின்ஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்கும். உங்களுக்கு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் டைம் டு இன்வெஸ்ட் இன் த மினிஸ்ட்ரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, நுங்கம்பாக்கத்துல வீடு இருந்துச்சு, ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம். ஸோ ஐ யூஸ் டு ஸ்கிப் த லஞ்ச் பிரேக். லஞ்ச் டைம்ல வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் டு விசிட் WCC, கோ அண்ட் டேக் த செல்ஸ். அப்போ வந்து இட் வாஸ் ஓப்பன், யார் வேணாலும் உள்ள போய் செல் எடுக்கலாம். ஐ யூஸ் டு கோ அண்ட் டேக் த செல்ஸ். அண்ட் அகெயின் weekly once I used to go and take a cell for Meenakshi students. So the lunch time on the skip pannite, my colleagues knows that I'm going out for lunch, going home for lunch, but my parents knew that I'm not coming home, I'm going to go and take the cells. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிஞ்சிச்சுனா, if it is close to your office and home, you can do that. Weekend camps போறது, you may find it difficult if you have seniors or parents depending on you. What I used to do is the previous night குக் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் வைக்கணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் போறேன்னு சொல்லும் போது they were very happy to let me go. Okay, so and work பண்றவங்க IT company or whatever it may be, so they will say like I have so much to do அப்படின்னு சொல்றவங்க we need to plan. இந்த வீக்கெண்ட் நான் கேம்புக்கு போறேன், I want to be there in the camp அப்படின்னா plan to finish your work ahead of time. Okay, அதுக்கப்புறம் as a married couple அப்படின்னு வரும்போது for involving in the ministry when you are also working, first priority as a marriage is understanding each other. I would suggest that don't go for any cells as an individual. At least for some time, maybe 6 months or 1 year, enga ponalum husband wife ah poonga, because you need time together, you need to understand each other. Okay, idhila enna na the 100% cooperation and support from the husband irundha mattum da nama USA ministry la involve panna mudiyum. என் வழிக்கு நான் போறேன், உன் வழிக்கு போனா முடியாது. So you need to have 100% time. And secondly, marriage ஆனோனே, if you want to involve in the USA ministry, husband-ஓட சேர்ந்து how much of time, talent and treasure you are planning to invest in the ministry அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து டிசைட் பண்ணுங்க. Okay, next is when you have children are the priority. Okay, because it is a God-given responsibility to us. So at the same time நம்ம சில்ட்ரனோட டைமை எடுத்து மினிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண கூடாது.
Okay, that means you need to give sufficient time for your children, spend time with your children. That's where you need to decide, maybe one weekend I want to go to the ministry, spend the weekend in the camp or whatever it is. Maybe next weekend is for your time with your family, husband and the children. So அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அப்புறம் when you want to go and take a cell personally, ladies மட்டும் போய் நம்ம வந்து செல் எடுக்கணும், கேர்ள்ஸ் செல் போறோம் அப்படின்னு சொன்னா, you need to have a good support from your husband to take care of your children. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால போக முடியும். ஓகே, ஆர் எல்ஸ் எங்க போனாலும் ஃபேமிலியா போங்க. பல்லாவரம் EGF இஸ் ஸ்டாண்டிங் as a very good example. Recently I went for one of the camp. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, more than 25 graduates இருந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அங்க அவங்களோட இது வந்து the understanding with which they work is, if they come as a family. Okay, it is not like saying husband comes, wife doesn't come, அந்த மாதிரி இல்லாம ஃபேமிலியா வராங்க. So that will be helpful. And when the children grow up, they shouldn't feel like the ministry is stealing their time with the parents. எனக்கு அங்க அம்மா அப்பா கொடுக்க வேண்டிய டைம் இந்த மினிஸ்ட்ரி ஸ்டீல் பண்ணுதுன்னு அவங்க யோசிக்காதபடிக்கு, we should also give them time and make them understand, why we want to involve in the ministry, what is the impact this can bring in the life of students. ஒருவேளை நமக்கு முன்னால யாரையாவது நம்ம காமிச்சு, பாரு இவங்கெல்லாம் எனக்கு டைம் கொடுத்தனால என் லைஃப் இப்படி இருக்கு, அதே மாதிரி ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சொல்லி அவங்க கிட்ட புரியுற மாதிரி ஷேர் பண்ணுங்க. டேக் them also alongside, that will help them to understand. அதுக்கப்புறம் when you have with the children, ஓரளவுக்கு புரியுற வயசுக்கு சில்ட்ரன் வந்துட்டு பிறகு நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனலா மென்டர் பண்ணும்போதோ பேசும்போதோ அந்த அவங்க ஷேர் பண்ற காரியங்கள் எதையுமே don't share it in front of your children. Let your children not get into any of that. Okay, so keep that as 100% personal. So இன்னொன்னு நான் என்ன சொல்வேன்னா, I want to conclude by saying that, set boundaries, that ministry is not going to affect your personal relationship with God and your relationship with your family and your work. ஓகே, நீங்க வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷீட் மாதிரி போட்டு வச்சுட்டு, என்னோட இந்த டைம் வந்து நான் இது கொடுக்க போறேன், இது மார்னிங் டைம் வித் காட், வித் மை ஃபேமிலி, ஈவினிங் டைம் ஃபேமிலி ப்ரேயரா இருக்கும், பிள்ளைங்களோட ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டைம், வாட் எவர் இட் இஸ், அண்ட் தென் தீஸ் ஆர் த டைம் ஐ எம் அவைலபிள் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ நீங்க ஒருவேளை லேடிஸ் வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா செல் எடுக்க மேக் ஷுர் அப்பாங்க வீட்டுல இருந்து பிள்ளைங்களை பார்த்து, so that they will not miss you, and you will be able to freely go and do the work. தேங்க்யூ அக்கா. அழகா எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நம்ம ஃபெயில் ஆகாம மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணீங்க. வில் ட்ரை டு இன்கார்பரேட் இட் இன் ஆர் லைஃப் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்லேயே இருக்கிறவங்களை வந்து மென்டர் பண்றது, டிசைபிள் பண்றதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் when we encounter non-believers, ஸ்பெஷலி செல்லுக்கு வரக்கூடிய சீக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி வந்து நம்ம பேசுறது, இன்ட்ராக்ட் பண்றது, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத சசி ஆண்டி நீங்க ஷேர் பண்றீங்க? Yes, yeah. First of all, we all know that God loves everyone, irrespective of their caste, creed, whatever background God loves everyone. Jesus gave his life for each and every one of the human being, we know, because John 3:16 says, God so loved the world that he gave his only begotten son, that whoever believes on him shall not perish but have everlasting life. We know that. And not only that, we know 1 Timothy 2:4, he desires all men to be saved and come to the knowledge of the truth. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு. That's why Paul says, I became a preacher and to the Gentiles he is telling. So அதனால வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் கூட ரிலேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குன்னு நான் ஒரு ட்ரூத்தை திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொன்னா, when the love of Jesus is overflowing in me, naturally it affects the neighborhood people. Like, when you are full of love of Jesus, so the way you look at them, the way you talk to them, your countenance will reveal who you are. So naturally they will be, non-Christians, they will love to
be with you or listen to you like that. So as a child of God, first of all, each one of us, we should check that, whether I have love for people. If Jesus is really living in us, he will, because the Holy Spirit only pours his love in our hearts. With our natural strength, we can't love people, and love is the basis for any relationship. So அதனால பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. Christ's love, when it is in our heart overflowing, நம்மள சும்மா இருக்க விடாது. Naturally, this 10th November, for example, any person for that matter, this 10th November from அரக்கோணம் ஈஜிப்ட்ல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு எங்களை பேச கூப்பிட்டுருந்தாங்க, பிரதர் சாலமன் சத்யநாத். அங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் நெல்லூர்ல ஒரு கல்யாணம், தயாக்கருடைய டாக்டர் கல்யாணம். ஸோ நாங்க வந்து மத்தியானம் 1:45 அரக்கோணத்துல ட்ரெயின் ஏறுறோம், சங்கமித்ரா ட்ரெயின்ல. நாங்க உள்ள போறோம். அப்கோர்ஸ் 4 hours டிராவல் ஒன்லி, ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். பட் எங்கள் 2 பேருடைய லோவர் பர்த்லயும் ஃபுல் ஆஃப் பீப்புள். இங்க 2 அங்க 2 வாலிய பசங்க படுத்து அப்படி தூங்குறாங்க. அவங்களுக்கு எழுப்புறது எனக்கு கஷ்டம். அந்த டீப் ஸ்லீப் இருக்க பசங்களை எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ அதர் கோ, பிகாஸ் ஹி வாஸ் சிக், மை ஹஸ்பண்ட் வாஸ் சிக். ஸோ வி ஹாவ் டு ஜென்ட்லி வேக் தம் அப். அண்ட் எந்திரிச்ச பிறகு என்னுடைய புரோக்கன் ஹிந்தில, தம்பி மாதிரி உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புனது எனக்கு கஷ்டமா இருந்து, சாரி, எங்க வேற வழி இல்லாம உங்களை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்ககிட்ட கான்வர்சேஷன் தான். அப்புறம் என் பாக்கெட்ல இருந்து, என் ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து கொஞ்சம் காரச்சேவை எடுத்து கொடுத்து, ஸோ எல்லாரும் கையை விட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. தென் ஐ பாட் டீ ஃபார் தம். அண்ட் யூ won't believe, within 1 hour the whole atmosphere was charged with the love. அண்ட் 4 hours டிராவல். பக்கத்துல இருந்து ஒரு பையன் பிட்டுக்குமார், ஆண்டி எத்தனையோ தடவை நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கேன், பட் நோபடி டாக் வித் மீ சோ லவ்விங்லி லைக் திஸ். I wish you, if you could come up to Patna, how nice it would be like that. So naturally, at the end, everyone happily they received a Hindi New Testament Hindi booklet, and auntie, I want to take a photograph with you. Auntie, I never met a person like you. Like, it's all like not our ability or any mandaram illa, the love. If you are overflowing with the love of Jesus, naturally, it is very easy to start a conversation. Also, of course, always remember that dependence on the Spirit of God, dependence on God for everything. Prayerfully, when you meet a person, naturally God opens. And then like Paul சொல்றாரு, என்ன சொல்றாரு, யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் wise and unwise, I am a debtor, he says. So when we see any and every non-Christians, our heart should constrain. ஐயோ, இவங்க ஏசாமி அறியலையே, நான் இவ்வளவு அனுபவிக்கிறேன், how can I keep quiet? I am a debtor for them அப்படிங்கிற, நான் ஒரு கடனாளி அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வரணும். ஏசப்பாவும் வந்து Matthew 9:36 வாசிக்கிறோம். When he saw the multitude, they were sheep without shepherd. His heart was, overflowing with compassion. அவர் மனது உருகினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மனதிற்கு நமக்கு வேணும், அந்த அன்பு நமக்கு வேணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். The way we look at non-Christians should be different. Like in the sense, we should be more concerned, more lenient. ஐயோ, அவங்களுக்கு இது தெரியாது, நம்ம தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸே இவ்வளவு தப்பு பண்றோம். அவங்க ஒரு சின்ன தப்புன்னா ஆவுன்னு குதிக்காம, because they are not, they don't have the privilege of knowing Jesus as their personal Lord and Savior. They don't know the word of God, and they don't have the privilege that we are enjoying. அதனால அவங்க மேல ஒரு more compassion வேணும். அவங்களுடைய குற்றங்களை நம்ம பெருசாவே நினைக்க கூடாது. அண்ட் ஒரு நான் கிறிஸ்டியன் பார்க்கும்போது முதலாவது பிரேயர்ஃபுல்லா விஸ்பர் ஷார்ட் பிரேயர், இனியும் ஆண்டவரே இந்த சகோதரனோட, இந்த சகோதரி, இந்த தங்கச்சியோட, ஆண்டவரே சப்பா உங்க அன்பை பகிர்ந்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் இது பண்ண, நம்ம முகத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து, நான் நிறைய தடவை ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட, ஆனா உங்க லைஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குற புக்லெட்டை என்ன செய்வாங்க, வாங்கி கொள்வாங்க. தோ தே அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ் இமீடியட்லி, பட் உங்க லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்புறம் வந்து
இனிஷியேட்டர் we should be the initiator. அவங்க நம்மகிட்ட பேசுமான்னு நம்ம தான் என்ன செய்யணும். நம்ம கண்டிப்பா வந்து ஒரு காமன் ஃபேக்டர் லைக் ஜாய் சொன்ன மாதிரி எத்தனையோ காமன் ஃபேக்டர் நமக்கு இருக்கும். நான் அயனாவரத்துல பஸ்ல போகும்போது அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் என் பக்கத்துல இருக்கவங்க பக்கத்துல ஒரு டெம்பிள பார்த்தோன்னே இப்படி பண்ணுவாங்க. உடனே நான் அவங்ககிட்ட பக்கத்துல உட்காந்துட்டு உங்களுடைய பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன், ரோட்ல போகும்போது கூட நீங்க கடவுளை நினைக்கிறீங்க, ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு கடவுளை நானும் பாருங்க, என் பேர் சுப்புலட்சுமி, என்னுடைய பழைய பேரை அந்த மாதிரி சொல்றேன். என் பேர் சுப்புலட்சுமி, எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், எங்க ஊர் பேர் சாத்தான்குளம், எங்க தெரு பேரு கிருஷ்ணன் கோவில் தெரு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிடுவேன். so that they will feel at with me like அதெல்லாம் சொல்லிட்டு. பட் என்னுடைய 17வது வயசுல I had an encounter with the true God. அது வந்து இன்ன வரைக்கும் என்னைய வந்து இவ்வளவு அருமையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பிரீஃபா உங்களுக்கு, அதாவது பஸ்ல போகும்போது அவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நம்ம இது பண்ணலாம். வேறஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட பார்க்கும்போது அஸ் ஜாய் ரைட்லி செட் தட் அவங்கள்ட்ட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வச்சோ எதுவுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. த இன்னர் ஹார்ட் பாவம் அவங்க. நான் அதை நாங்கள் நெல்லூர்ல இருந்து திரும்பி வரும்போது பார்த்தா எங்க ட்ரெயின்ல அப்படியே அனிமல்ஸ் மாதிரி பீப்புள் அங்கே இங்கே காலை வைக்க இடம் இல்லை. 2 செருப்பை கையில தூக்கிக்கிட்டு தான் went to the bathroom. Instead of getting angry, my heart, ஐயோ எங்க ஜனங்க இப்படி இருக்காங்களே ஆண்டவர், எங்க தேசம் இப்படி இருக்கு ஆண்டவர், அவங்கள குறையே சொல்ல முடியாது. Because the rampant corruption in the railway and so many things are involved. How can we find fault with these people? So அதனால அது அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து if we have a heart like Jesus, ஏசாமி அந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி ஐசைட் நமக்கு வேணும். we should be able to look at people with the eyes of Jesus. அது இருக்கும்போது நமக்கு வந்து அப்புறம் வந்து கேரிங் அண்ட் நெவர் கிரிட்டிசைஸ் எனிதிங் அபவுட் அவங்களுடைய அவுட்வர்ட் இதை பார்க்காதபடிக்கு அவங்களோட கான்வர்சேஷன் நம்ம லவ்விங்கா ஸ்டார்ட் பண்ணும்போது they will pour out their heart. அண்ட் அப்போ வந்து அவங்களை எம்பத்தட்டிக்கா உடனே we should not start pouring out with advices, but எம்பத்தட்டிக்கா வந்து இது பண்ணணும். நெவர் அப்ரோச் வித் நெகட்டிவ் அப்ரோச். நான் கிறிஸ்டன் பார்க்கும்போது உங்க இது அப்படி இப்படி. அதனாலதான் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜீசஸை அறிஞ்சிருக்கணும். ஆனா பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நெகட்டிவ் அப்ரோச் வந்து புட் ஆஃப் மீ லைக் ஐ ஈவன் ஹேட்டட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் பிஹேவியர். சீயிங் மை பொட்டு திருநீரு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து உனக்கு தெரியுமா உங்க கடவுளா இது அது அப்படிலாம் சொல்லும் போது ஐ couldn't bear it. How dare you talk like that? You have even don't have a basic courtesy like that. I have scolded throughout the year. I hated and I was against Christianity. But thank God, those 2 students, Akkas in the college campus, they spoke lovingly. So love is the first and foremost thing, like, yeah. And then explain the gospel, like God will definitely give you the opportunity as you start the conversation. You will see the need for it and introduce that Jesus is a best friend, how he can help you, take care of you, the thing is. And then finally you can give the booklet and normally I don't ask their phone number, but I give my phone number that if you want to clarify anything you can like it. So it will not be as you depend on God, definitely அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. So when we are filled with the love of Jesus, anyone for that matter, there is no closed door at all. There is always open door. Yeah. Thanks Aunty for that brief. தட் நம்மளுக்கு வந்து நிறைய ஆண்டோட அன்பு நமக்கு இருக்கும்போது நம்மளால ஈஸியா ரீச் பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ வந்து பெட்ரோ கிட்ட ஓப்பன் ஹோம் பத்தி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண முடியுமா? அது எப்படி ஒருத்தவங்களோட லைஃப் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஓப்பன் ஹோம் இந்த டேர்ம் வந்து இட்ஸ் அ நியூ டேர்ம். அதாவது ஈவுக்கே உள்ள ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்ல ஒன் ஆஃப் த திங் இஸ் ஓப்பன் ஹோம். நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய விதத்துல ஹாஸ்பிட்டாலிட்டி இவள வந்து இன்வால்வ் பண்ணியிருப்போம் நம்ம இதுல. பட் இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். இந்த ஓப்பன் ஹோம்ங்கிறது வந்து இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். என்னுடைய பர்சனல் இதுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க தான் ஈவுலர் மூலமா
he is from other faith. அவங்க வந்து இந்த ஓப்பன் ஹோம் இது பிரேசல் இதுல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவங்க. அவங்களுடைய சார் அவங்கள வந்து இதுல வழி நடத்தின சார்ஸ் எல்லாம் வந்து இந்த ஓப்பன் ஹோம்ல வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ்ல ஹி வாஸ் ஈவன் லாங்கிங் ஃபார் ஃபுட், ஒரு டீ, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இது வந்து ஒருத்தங்க வீட்டுல கிடைக்கிறப்போ அவங்க அந்த இதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் அ ஃபுட், மோர் தென் அ ஸ்நாக், அந்த ஃபெல்லோஷிப் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தெர் வாஸ் அ கிராஜுவேட் இன் தட் ஹோம் டு லுக் at them and have a listening ears to them. அவங்களுடைய காரியங்களை வந்து கேட்கறதற்கு வந்து ஒருத்தங்க இருந்தாங்க அந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா he was from a very poor background. ஸோ அந்த வில்லேஜ்ல வந்து அவங்க வந்து ஒரு கன்சிடரே பண்ணப்படாத ஒரு பர்சன். இங்க வந்து நிறைய சார் நீ வா எங்க வீட்டுக்கு வா அப்படிலாம் கூப்பிடும்போது அங்க கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு இது பண்ணி, அந்த செகண்ட் திங் இஸ் த காஸ்பல். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபெலோஷிப், அந்த அவங்களோட இது வந்து அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் ஆனதுனால every now and then our home is filled with the students. Not only students, graduates, எல்லாருமே வந்து வருவாங்க. The one thing, the open homeல வந்து நாங்க என்ஜாய் பண்ண இது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து மென்டர் பண்ண முடிஞ்சது. ஸோ பிரேயர்ஸ்ல வந்து வி மீட் கேர்ள்ஸ் வர பர்டிகுலர் டைம், கொஞ்ச நேரம் தான் எங்களால பார்க்க முடியும். ஆனா அந்த பிள்ளைங்க ஒன்ஸ் இந்த ஒரு கேம்புக்காகவோ எதுக்காகவோ எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இப்போ நான் ஒரு கேர்ள் வரானா அவளுக்கு என் மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, இது நம்ம அக்கா அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு பாய் வரும்போது அண்ணன் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ பிளேஸ் நம்ம வந்து ஒரு கான்பிடென்ஷியலிட்டிய பிள்ளைங்களுக்கு இது பண்ண முடியும். வேர் வி கேன் மென்டர் ஸ்டூடெண்ட்ஸ். பிள்ளைங்களை வந்து இப்ப சில இடங்கள்ல வந்து ஓப்பன் ஹோம், இப்ப சில வீடுகள்ல வந்து அது வந்து சாத்தியம் இருக்காது. அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் சில வீடுகள்ல உங்களை ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்கன்னா யூ கேன் வில்லிங்லி கிவ் them, spare them some time. It needs you have to take some extra mile, but set your boundaries. As Akka told, set your boundaries and the time limit. உங்களால இன்னைக்கு டைம் கொடுக்க முடியலன்னா can we meet this day அப்படிங்கிறது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து மென் பண்ண முடிஞ்சது. சில நேரங்கள்லாம் சில பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு வேர்டு தான் போடும், அக்கா அப்படின்னு போட்டுட்டு 2 புள்ளி வைக்கும். தட் மீன்ஸ் she has something to speak with me, so she wants my availability. She's struggling with something personal-ஆவோ என்னவோ, because other faithல இருந்து வர்ற பிள்ளைங்க ஃபேஸ் பண்ற நிறைய சேலஞ்சஸ்ல the main challenge is அவங்களுடைய மேரேஜ் இஷ்யூஸ். ஸோ இத ஓப்பன் ஹோம்ல வந்துதான் பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசும், அல்லது அக்கா நீங்க இங்க வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டு அந்த டைம் தான். ஸோ அந்த டைம்ல தான் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென்டரிங். மென்டாரிங்ல நம்ம என்ன சொல்லி கொடுப்போம், நீ வந்து ஒரு பார்ட்னர் வந்து பிலீவரா தேடணும் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தருவோம். பட் அந்த மேரேஜ் ப்ராசஸ்ல அவ ஃபேமிலியில என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றா அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மகிட்ட தனியா உட்காந்து பேசும்போதுதான் அவளால அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு பர்சனலா நம்ம பேசுறது, அக்கா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீ பண்ணலாமா அப்படிங்கிற சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இட்ஸ் ஒரு நல்ல பிளேஸ். பட் ஓப்பன் ஹோம்க்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த டைம் அப்படிங்கிறத கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நம்ம கிட்ஸ் இருக்கிறதுனால அல்லது வேலைக்கு போறதுனால இந்த நாள்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத இது பண்ணிக்கிடலாம். சப்போஸ் ஒரு கிராஜுவேட்
உங்க ஹஸ்பண்ட பார்க்க வர்றாங்க, ஒரு நாள் ஸ்டே பண்ண விரும்புறாங்க அப்படின்னா யூ ஹோல் ஹார்ட்டர்லி வெல்கம் தம். இப்போ இப்போ எங்க வீட்லாம் இப்போ இங்க சப்போஸ் ஏதாவது கிராஜுவேட்ஸ் இந்த லொக்காலிட்டியில ஏதாவது வேலைக்கு போறாங்க அப்படின்னா தே ஃபீல் அட் ஹோம், அட் அவர் ஹோம். அவங்களுக்கு இது நம்ம நம்ம வீடு, நம்ம அண்ணன் வீடு அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. இப்போ நாங்களே வெளியே இப்போ வேற ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அங்க ரிலேட்டிவ்ஸ் யாரு இருக்கிறோங்கன்னு செக் பண்ண மாட்டோம். அங்க எந்த கிராஜுவேட் வீடு இருக்கு, எந்த அண்ணன் வீடு இருக்கு, அதுல எப்பவும் திறந்திருக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்கறது இந்த இதுதான். ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் நம்ம மினிஸ்ட்ரியில கீனா இன்வால்வ் பண்ற கிராஜுவேட் ஒருத்தங்களுடைய வீட்டுல வந்து ஒரு ரிசப்ஷன். ஸோ த மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஆர் கிராஜுவேட்ஸ். They come along a long way to attend that 2 hours program. So நம்மளுடைய அந்த பிளட் ரிலேஷன்ஸை விட நமக்காக ப்ரேயர் பண்ற, நமக்காக நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை கண்டிக்கிற, நம்மள அது பண்ற கிராஜுவேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ற இடம் ஓப்பன் ஹோம். ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வளர்க்கிற இடம் ஓப்பன் ஹோம். ஸோ that you all open your home. உங்களுடைய அவைலபிலிட்டிக்கு தக்க மாதிரி நீங்க ஓபன் பண்ணுங்க. Spend time with students. Enjoy fellowship with graduates and staff. தேங்க்யூ அக்கா. ரொம்ப அழகா எப்படி ஒரு ஓப்பன் ஹோம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றத வந்து அக்கா ஷேர் பண்ணாங்க. பட் நாங்க ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 5 minutesல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். வி ஹேட் ஜஸ்ட் 9 questions. பட் ரியல் டைமா அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணும்போது வந்து இட் டேக்ஸ் டைம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ பேர் வித் அஸ் ஃபார் another few minutes. We have 3 more questions, but we'll try to keep it very crisp and short. ஸோ அடுத்த கொஸ்டினா ஜாயக்காக்கு நான் யோசிச்ச கொஸ்டின் இதுதான். ஸோ முன்னாடி எல்லாம் வந்து பீப்புள் லாங் ஃபார் ஓப்பன் ஹோம்ஸ் அண்ட் சாப்பாடுக்கு வந்து தேவர் அன்கம்ஃபர்டபுள் ஈட்டிங் இன் தி ஹாஸ்டல். ஸோ அதனால ஒரு ஓப்பன் ஹோம் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்துச்சு. இப்போ வித் ஆல் திஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஸ்விக்கி இதெல்லாம் இருக்கும்போது வந்து they get whatever they need. அண்ட் கம்பெனிக்கு வந்து வெளியே சுத்துறதுக்கு they've got lot of places to go. அண்ட் ஃபோன்லேயே they've got lot of distractions. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அவங்கள ப்ரேயர் செல்லுக்கு எப்படி கூப்பிடுறது அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்குது. they are so irregular to prayer cells. சம்டைம்ஸ் வந்து பாக்குறாங்க, they feel distracted. ஸோ ஆன்லைன் மீட்டிங்ஸ் வச்சா கூட they are logging in, கொஞ்ச நேரத்துல வந்து they leave. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து ரீச் அவுட் பண்றது அக்கா? ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து I want to answer it in 2 parts. One is bringing them. ஓகே, மேபி அவங்க நாட் இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், இரெகுலரா இருக்கலாம். பட் அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் ப்ரேயர். திஸ் ஐ ஹவ் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். நுங்கம்பாக்கம் யூசல் ரிச்சர்ட் சமையல் அங்கிள் வீட்ல மீட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் இன் டு த செல் வாஸ் ரெடியூசிங். அப்போ வந்து நாங்க 4:30 to 5:30 மீட் பண்ணிட்டு இருந்தோம் ஈவினிங், சண்டே ஈவினிங். அப்படியே கம்மி ஆயிட்டு ஒரு நாள் பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் நானும் இன்னொரு யங் கிராஜுவேட் அண்ட் ரிச்சர்ட் அங்கிள், அவ்வளவுதான். உட்காந்து பாக்குறோம், யாரும் இல்ல. நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ தி சேம் திங் ஹேப்பன். நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா, மேபி நான் ஈவுக்கு வந்து ஒரு 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அங்கிள் பேசாம இந்த செல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சஜஷன் கொடுத்தேன். அங்கிள் வந்து தட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ஐ சா அங்கிள் வெரி ஆங்கிரி. ஓகே, அப்ப அங்கிள் வந்து சொன்னாங்க, ஜாய் உனக்கு ஒரு செல்ல க்ளோஸ் பண்றேன்னா ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் எடுத்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேர்லாம் எழுத சொன்னாங்க. அதாவது நம்ம கூப்பிட்டு வராத ஸ்டூடெண்ட்ஸ், கூப்பிட்டு வந்த இர்ரெகுலரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து லெட் அஸ் ஸ்டார்ட் பிரேயிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்க 3 பேரும் உட்காந்து வி ஸ்டார்டட் பிரேயிங் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி அங்கிள் நாங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம், ஓகே 4:30 செல்ல நம்ம 1 hour முன்னாடியே வந்துடும், 3:30க்கு வந்துட்டு உட்காந்து நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி டிசைடட் அண்ட் வி ஸ்டார்டட் பிரேயிங். நத்திங் ஹேப்பன். அண்ட் நாங்க அப்புறம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் கதை அடிச்சுட்டு எல்லாருக்கும் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் நாங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆஃப்டர் 2 weeks யூ won't believe, சடனா ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான். 4:30க்கு செல்லு, ஆனா 4:45க்கு அவன் வந்தான். வந்துட்டு அவன் வந்து சொன்னா, நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து மூவி பார்க்கணும்னு பிளான் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், பட் சம்திங் வாஸ் லிட்டரலி புஷிங் மீ அவுட் ஆஃப் மை ஹோம் அப்படின்னு சொல்லி வந்தான்.
வந்து மேபி ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் he accepted Christ and after him we saw இவன் போய் சொல்லி யாரெல்லாம் வர்றதை ஸ்டாப் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் they started coming. Okay, and people who never used to come, அங்கிள் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் முக்காவாசி வந்து எங்களோட சர்ச்ல இருக்கிற யூத் பிள்ளைங்க. ஒரு சில பிள்ளைங்க அங்கிள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு தெரியாம எஸ்கேப் ஆவாங்க. பட் அங்கிள் சொல்லி கொடுத்த என்னன்னா, யூ ஷுட் இன்வால்வ் தேர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. அந்த பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுவாங்க. அங்கிள் நேரா போய் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் உங்க பிள்ளைங்களை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. So I think even with the girl students, now when we are able to connect with the parents, we can easily encourage them to send their children and we can say we are responsible for them, you send them. So இங்க நான் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து first and foremost வந்து pray for them sincerely, that God will break the obstacles and they will help them to come. அடுத்து வந்து அவங்க வர ஆரம்பிக்கும் போது we should develop a personal contact with them to understand the challenges they are facing. It could be from their family side, it could be the personal side. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கத்துக்கணும். நாட் கண்டெமிங் them saying like ஏய் என்ன கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, I mean they are not interested அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து வந்து ரீடைனிங் பார்ட். ஓகே, அவங்க செல்லுக்கு வராங்க, மகிச்சா சொன்னா they are not interested, they don't want to keep coming அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாக்குறது we need to make effort to make ourselves lively. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we should not make ourselves as yet another lecture class. ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு it should not be yet another sermon. ஓகே, சோ நம்ம வந்து யோசிக்கிற டாபிக்ஸ் we should plan ahead of time. எந்தெந்த டாபிக் பிராக்டிக்கலா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். It could be in the form of a Bible study or it could be in the form of a videos வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம், வீடியோ சாங்ஸ் வச்சு சொல்லி கொடுக்கலாம், டிபேட் வைக்கலாம், Q&A வைக்கலாம், கேம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் we should learn to adapt. And student leaders வந்து அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்க கிட்ட நம்ம ahead of time we should say this is how we want, and I'm sure all of our graduates will be happy to prepare and do it. And வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குட்டி குட்டி ரோல் கொடுங்க செல்ல. ஒருத்தருக்கு வந்து சிங்கிங் லீட் பண்றது, ஒருத்தருக்கு ப்ரேயர் பண்றது, ஒருத்தருக்கு ஷேரிங் லீட் பண்ணி அந்த ஷேரிங் பாயிண்ட்ஸ் ப்ரே பண்றது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ரிசோர்ஸ் பர்சன் ஃபிக்ஸ் பண்றது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க சொல்லலாம், ரேணுகாக்காக்கு கால் பண்ணு, அவங்க கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி ரேணுகா நம்பர் கூட கொடுங்க. ஒன்லி திங் இஸ் தட் பர்சன் வில் பி ஜஸ்ட் காலிங் அண்ட் ஃபிக்ஸிங் த பர்சன். அந்த மாதிரி குட்டி குட்டியா அவங்க இன்வால்வ் பண்ணும்போது their interest also grows and they come in. And in case if they stop coming, ஒரு திடீர்னு வரல ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா, the best thing is just call up and talk to them. Hey, we missed you in the cell. உனக்கு என்னாச்சு, what happened அப்படின்னு கேட்கும்போது they feel that they are missed. That means they are so important to us. அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஒருவேளை சசியக்கா சொன்னாங்கல்ல, the more love we show and the more love, the care we show them will bring them back to the cell. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களோட growth in the spiritual life ஒருவேளை நம்ம grow ஆன மாதிரி இருக்காதா இருக்கும், இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. Some people they will be very slow in grasping things and growing. ஓகே, நம்ம அவங்க கிட்ட இமீடியட்டா வந்து we shouldn't come to a conclusion of saying like this person is not good, there's no point in spending time with this person. We need to be patient as Christ is patient with us. And நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா so many of us here we are there for so many years, still God is molding us. So அந்த மாதிரி செல் லெவல்ல அந்த பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நீட தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டு, and last but not the least, our selves have to be vibrant. In case if I'm going to make this presentation in my college, ஓகே, எப்படி நான் ஒரு பிரசன்டேஷனை வந்து ஒரு லைவ்லியா ஆக்டிவா வச்சிருப்பேன், பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்மளோட பைபிள் ஸ்டடீஸை மேக் இட் இன்டராக்டிவ் வித் ஆல் பாசிபிள் மீடியா இன்டகிரேட் பண்ணி பண்ணும்போது our students will like it and also keep getting the feedback from them. இந்த செல்லுக்கு வந்தல, what do you think? Is there anything which you want us to improve? வந்த இன்புட்ஸ் வந்து உனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா, இல்ல உனக்கு வந்து உன் தலைக்கு மேல போச்சா, அந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கும்போது they feel they are valued and their presence and what they learn is so important to us. அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா they will also come, they will also bring the students. Thank you, Akka. Thank you for the input. Now we will have one last question to Petro, Akka. Akka, how to start involving in ministry? இப்போ நிறைய யங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க,
மோஸ்டா அவங்க தான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. யங் கிராஜுவேட்ஸ் சின்ஸ் they don't know how to involve in the ministry. என்னென்ன வேஸ்லாம் இருக்கு, மீன்ஸ் இருக்கு மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்றதுக்கு. So the first thing is, I just have some points. Just I will read it out. Mostly without any excuse, unless or otherwise there is an unavoidable situation, be there in the fasting prayer, camps, retreats. Be there with your spouse. So then only we can be able to know about this ministry. So either you understand, first எல்லாம் fasting prayer எல்லாம் நம்ம போறப்போ வந்து அதுல பாதி இது என்னன்னே புரியாது. ஈசின்னு இருக்கும், அந்த கமிட்டி அந்த இதுக்கு அப்படின்லாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வி ப்ரே, பட் பி தேர். Then you can ask your senior graduates and you can learn. Then go with your spouse. EU சம்பந்தப்பட்ட மீட்டிங்ஸ் வந்து உங்க ஸ்பவுஸ் வந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, யூ ஆல்சோ ஹாவ் டு கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கோ அலாங் வித் தம். அவங்க வந்து ஒருத்தங்களை இன்வைட் பண்ணி வரும்போது அவங்க கூட யூ ஆல்சோ ஸ்பெண்ட் டைம். அவங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்வால்வ்மெண்ட்டான்னு தோணும். பட் இட்ஸ் அ வே we are encouraging our fellowship, building our relationship. Then sometimes சில இதுல வந்து நம்ம பார்ட்னர்ஸ் அவங்க வந்து ஏதாவது ரோல் பிளே பண்ணுவாங்க, ஏதாவது கமிட்டிஸ்ல வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்போ ஒரு கமிட்டி மீட்டிங் இருக்குது அல்லது ஒரு பிளானிங் மீட் இருக்குது அப்படின்னா let them go without any grudges, any murmuring. அவங்க அன்னைக்கு அந்த கமிட்டி வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாங்க, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் அப்படி. ஸோ கமிட்டி அப்படின்னு இருக்கும்போது they might have informed you earlier also. So let them go. Then நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, சில இது கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது ஸ்பீக் வித் யுவர் சீனியர் கிராஜுவேட்ஸ், ஹவு தே மேனேஜ் சிச்சுவேஷன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறா, உங்களால அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா ஏதர் யூ டைரக்ட் தெம் டு தட் சீனியர் கிராஜுவேட், யாராவது கான்ஃபிடென்ஷியலா அவங்கள அட்ரஸ் பண்ற, அவங்களோட இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றவங்ககிட்ட நீங்க இது பண்ணுங்க. அல்லது நீங்களே அவங்ககிட்ட கேட்டு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறா, நான் என்ன சொல்லணும்னு தெரியல, நீங்க எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கேட்டு நீங்க இது பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சீனியர் கிராஜுவேட்ஸ்டையே எப்படி வந்து ஃபேமிலி ஒர்க் மினிஸ்ட்ரியை வந்து பேலன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு ஃபெலோஷிப்பா கேதர் பண்ணி வரும்போது நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஒரு கேஷுவல் டாக் மாதிரியே வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பிரேயர், இஃப் பாசிபிள் வீக்லி ஒன்ஸ் நீங்க ஓன் பண்ணி எடுக்கலாம். அல்லது என்னால டிராவல் பண்ணி போக முடியாது, ரொம்ப சின்ன குழந்தை இருக்குது, ஐ ஹாவ் டு மேனேஜ் அப்படின்னு சொல்லி லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரேயர்ஸலுக்காக நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க. அந்த பிரேயர் ஒரு பர்டிகுலர் பிரேயர்ஸல் உங்க இதுல பக்கத்துல இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிரேயர்ஸல்ல நீங்க ஓன் பண்ணி அதை எடுக்கிறவங்ககிட்ட, அது ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா இருக்கலாம், ஒரு கிராஜுவேட்டா இருக்கலாம், ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்க கூட நீங்க ஒரு டச் வச்சுக்கிட்டு இந்த பிரேயர்ஸலுக்காக நான் ப்ரேயர் பண்றேன், இந்த பிரேயர்ஸலுக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டு நீங்க ப்ரேயர் பண்ணலாம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அந்த பிரேயர்ஸலுக்கு நீங்க அவங்க கூட விசிட் பண்றாப்புல பிளான் பண்ணுங்க. உங்க ஏரியால சப்போஸ் காலேஜ்ல பிரேயர்ஸல் ஆரம்பிக்க முடியல, உங்க ஏரியால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இஃப் there is a possibility ஒரு 2 பேரை கூப்பிட்டு நம்ம பிரேயர்ஸல் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ஏரியா பிரேயர்ஸல் வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நவ் இது கிறிஸ்மஸ் சீசன், உங்க ஏரியால உள்ள ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு காஸ்பல் ஷேர் பண்ணலாம். தென் இன்னும் நல்லா நம்ம எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கச்சுல நம்மளுடைய சீனியர்ஸை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போதே யூ லேர்ன் அ லாட். கேம்ப்ஸ் அண்ட் ரிட்ரீட்ஸ்க்கு ஜஸ்ட் விசிட் அண்ட் லேர்ன்.
and then you start getting involved. So as I said, be there, stay connected with the EU ministry as possible. As எவ்வளவு பாசிபிளோ அவ்வளவு இது பண்ணுங்க. மோரோவர் EU சம்பந்தப்பட்ட புக்ஸ் அதையும் நீங்க வாசிங்க. ப்ரொஃபசர் ஈனோக்கோட புக் இருக்குது, டாக்டர் ஸ்டெரட்டோட புக் இருக்கு, தென் நம்மளுடைய மேனுவல் விட்னஸஸ் ஃபார் மீ இருக்குது, கோர் வேல்யூஸ் பத்தி இருக்குது, பிரேசல் டைனமிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணும்போது யூ கேன் yourself can have a picture how I can get involvement. நீ இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது சீனியர்ஸ்ட பேசும்போதே நான் எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் இன்வால்விங். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ 8:30க்கு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம், பட் we are running short of time, already 8:30 ஆயிடுச்சு. ஸோ அக்கா ரேணுகா அக்கா has posted the feedback form in the group. ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா you can fill the feedback form. So as you fill that feedback form, நம்ம last question will try to finish. This is for Sasi aunty. So நீங்க ஒரு கிறிஸ்பா ஒரு 5 minutesல ஆன்சர் பண்ணுங்க aunty. So this question is about motivating other graduates in our area to involve in the ministry. So நிறைய graduates வந்து EGF வராங்க, but they stop just with the Bible study. அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றதுக்கோ மென்டர் பண்றதுக்கோ they are not taking any step. So அப்படிப்பட்ட கிராஜுவேட்ஸை as a involving graduate நான் எப்படி மோட்டிவேட் பண்ணி இன்வால்வ் பண்ண வைக்கிறது? Particularly when we meet graduates, potential graduates, but they are afraid to come out for taking prayer cell and the mari. So concentrate on one graduate, 1 or 2, like so in the EGF or anybody else also in the church, you may meet a believing student, maybe from EU background, may not be from EU background, but then has concern for involving in ministry. Such people personally, you maintain a good, start a good relationship, friendly relationship. அப்புறம் வந்து invite her to your home. யூஸ்வலா மேலோட்டமா வந்து EGFலயும் சர்ச்சில் அங்கங்க பார்க்கும்போது ஒரு குடி இதுதான் இருக்கும், சூப்பர்ஃபிஷியலா சில இது இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், தே வில் ஓப்பன் அப். ஸோ முதலாவது நம்ம வீட்டுக்கு அவங்கள கூப்பிடலாம், we can invite them personal, அதாவது பர்சனல் டச்சுக்காக சொல்ல நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம். அப்போ we will have EGFல மேலோட்டம் பார்க்கும்போது we won't have much time to interact and tell about the importance of student ministry and making them to involve them. So personal time அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். either they can be invited, and if they are not able to come, with their permission, can I visit you, நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. and அப்படி ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையா போகாதீங்க, ஏதாவது ஒண்ணு சம்திங் which will be useful for her, ஏதாவது ஒண்ணு சம் ஸ்நாக்ஸ் சம்திங், ஒரு சம்டைம்ஸ் ஒரு குழம்பு செஞ்சு கொண்டு போகலாம், அவங்க சிக்கா இருக்காங்க, அந்த மாதிரி பிராக்டிக்கலா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து தாட்ஃபுல்லா நம்ம வந்து ஏதாவது எடுத்து போகும்போது அவங்க ஹார்ட் ஓப்பன் ஆகும். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். ஐ ரிமெம்பர் மேரி பிலிப் அம்மம்மா Chennai graduate, when in the first year of married life with a baby cesarean, and I was going, the husband 15-20 days out of station, and with the mother-in-law, avanga husband ilalanda andha samayatla she was in a depression and things like that, was going through a tough time. But Mary Philip amma, she used to come often and used to encourage to hear my woes those days and the first year life la difficulties, married life la. So அந்த மாதிரி வந்து some graduates they will be going through difficult time. நம்ம போய் அவங்களுக்கு thoughtful not just பேசுறது மட்டும் இல்ல, அங்க போகும்போது கொஞ்சம் வீட்டை அரேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் கிச்சன்ல கிடக்கிற பாத்திரத்தை கழுவலாம் with their permission. எல்லா ரூம்லயும் போய் சூப்பர்வைஸ் பண்ண அப்படின்னு கிடையாது, பட் with their permission நான் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ப்ராக்டிக்கல் மீன்ஸ்ல அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம். அப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம சொல்ல கேட்பாங்க, அதாவது நமக்கு நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அப்புறம் அப்படியே கான்வர்சேஷன்ல அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், வாட் தே கோ த்ரூ, அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஹவ்விசர் வாக் வித் த லார்ட், பர்சனல் டைம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ண முடியுதா, இந்த மாதிரி இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அப்படியே வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அதை குறித்து நம்ம என்ன செய்யலாம், கான்வர்சேஷனை இது பண்ணலாம். அவங்கள வந்து என்ன செய்யலாம், like we can motivate, like Professor Enoch, couple, how they gave importance and அவங்க எப்படி அவங்க இது பண்ணாங்க. As a result, the Lord has blessed their
effort, whole country la வந்து witnessing groups, so many leaders we God could raise because of that one man and his good work that he started. அந்த மாதிரி சொல்லி அவங்களை என்ன செய்யலாம், மோட்டிவேட் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம இஜிஎஃப் வராத ஆளா இருந்தா இஜிஎஃப்க்கு கூப்பிடலாம். அப்படி இஜிஎஃப்க்கு வர முடியாதுன்னு சொன்னா ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாமா, நான் வரேன், எந்த டைம்ல, டே டைம்ல ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவங்க வீட்டுல இருப்பாங்களா இருக்கும், அல்லது எந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா அந்த டைம் நம்ம போய் அவங்களுக்கு we can become a prayer partner for her ப்ராப்ளம்ஸ்க்காக ப்ரே பண்ணலாம், மினிஸ்ட்ரிக்காக, அப்புறம் ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி இப்படி ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து அவங்களை என்ன செய்யலாம், ஒரு ப்ரேயர் செல்லுக்கு நான் போறேன் நீங்க வாரீங்களான்னு சொல்லி அவங்கள கூப்பிடலாம். அப்படி அவங்க வருவாங்கன்னு சொன்னா அவங்களை என்ன செய்யலாம், வர முடியாட்ட ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரேயர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா 50% ஆஃப் த மினிஸ்ட்ரி இஸ் ப்ரேயர் மினிஸ்ட்ரி இன் EU ஐ வுட் சே. அதுக்கப்புறம் அவங்கள வருவாங்கன்னு சொன்னா அவங்கள நான் ஐ ரிமெம்பர், இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ திங்க் 7 o'clock மீட்டிங்ல 5:45 வரைக்கும் எங்க ஏரியா கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல இருந்தேன். அவர் பெங்களூர் நார்த் ஈஸ்ட் ரீஜனோட கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் 100 நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட்டட். அதுல பிரேயர் செக்ரட்டரியா இருக்கிற பிரதீக்ஷா எஸ்தர் பேன்ஸ் அவள் நினைக்கும் போது வே பேக் 90s 92 93ல எங்க சர்ச்ல வந்து ஐ மெட் அ ஸ்டூடெண்ட். அவளை வந்து யூத் மீட்டிங் எடுக்க சொன்னாங்க எங்க பாஸ்டர் அம்மா. அந்த யூத் மீட்டிங் எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இந்த கிறிஸ்டி வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சுட்டு இருந்ததுனால, கிறிஸ்டி நீ ஃப்ரீயா தானே இருக்க, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை எத்திராஜ் காலேஜ், நான் போற காலேஜுக்கு எல்லாம் கூப்பிட்டு போவேன். அஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கும்போதே வாலண்டியர் கோஆர்டினேட்டரா ஜாயின் பண்ணா. அப்புறம் டிகிரி முடிச்ச உடனே ஃபுல் டைம் கோஆர்டினேட்டர் ஆனா. And now you see her daughter in the EU, she is the prayer secretary, Christy Banks. And our கிறிஸ்டி கல்யாணத்துக்கு whole lot of சென்னை EGF பட்டாள மேடையில இருந்துச்சு. Why I'm telling that, just inviting. And வீட்டுல இருந்து வரும்போது 1:30க்கு நாங்க வீட்டை விட்டு கிளம்பணும். எத்திராஜ் காலேஜ் போனா நேரே வருவா, சாப்பாடு ரெடியா வச்சிருப்பேன், 2 பேரும் வேகமா சாப்பிடும். அந்த அன்னைக்கு 1:30 பஸ் எடுத்து என்ன செய்வோம், 27DA எடுத்து எத்திராஜ் காலேஜ் போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது பாருங்க, ஷீ பிகேம் எ கிரேட் மிஷனரி இன் பீகார். ஜெம்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு பெரிய மிஷனரியா இன்னைக்கு so much of good work is being done through her and her husband, and her children are now active in the EU ministry. அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன செய்யலாம், ஓப்பன் ஹோம் இது பண்ணலாம். இப்போ அவங்க வெளியே வர முடியாதுலாம், 2 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க, அவங்கள உங்க வீட்டுல வந்து கூப்பிட்டு யூ கேன் கவுன்சில் them, நம்ம இங்க பிரேயர்ஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹோம்க்கு என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் அல்லது ஃபினான்ஸ் கேம்ப் அந்த மாதிரி இருக்கலாம், தே கேன் சப்போர்ட் ஃபினான்ஸ் அப்படி சொல்லி இது பண்ணலாம். நாட் ஓன்லி தட், அவங்ககிட்ட இருந்து மினிஸ்ட்ரியை மட்டும் எதிர்பார்க்கல, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளவு பிளஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபேமிலி லைஃப் பிளஸ் ஆகிறத பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஷுட் சி. நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, என் ஒய்ஃப் மூலம் தான் நான் EU மினிஸ்ட்ரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அகஸ்டா பால் ஒரு அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்க கேட்டிருக்கேன், தாமஸ் பால், என் ஒய்ஃப் மூலம் தான் நான் EU மினிஸ்டர் இன்வால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்ஃபோட கேரக்டர் சேஞ்சு, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க குடும்பத்தை நல்லா நடத்த பார்த்தவங்க ஹஸ்பண்டும் நேச்சுரலா என்ன செய்வாங்க, இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பர்சனல் டச் வித் த கிராஜுவேட்ஸ் அண்ட் ஷேரிங் our life with them, involving in their life spiritually and physical help, and the vision pass on பண்றது, perishing souls ஓட vision pass on பண்றது. ஏப்ரஹாம் எப்படி கீழ்ப்படிஞ்சா whole world is blessed through Abraham obedience. Professor Enoch and so many graduates, how through them the country is blessed by raising so many student leaders. Why not we also can become like that அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம். And these days the last days, so we can't afford to sit lazily at home, and we need to take every effort, எல்லா முயற்சி நம்ம எடுக்கணும். And especially our involvement, our prayer should be increasing all the more in manifold ways, I would say, because time is so short. We don't know how long this open field is waiting for us. We don't know, and the need is so much. So we need to take utmost care and importance in meeting graduates, encouraging them also to involve in student ministry. It's a very rewarding ministry. Yeah, I think because of time I just conclude this. Yeah. Thank you, Akka. Thank you, Sasi Akka, Petro Akka, and Joy Akka. Really, you are the
உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்து நீங்க எங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸோட இருந்தோம். எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். எப்படி ஒரு செல்ல போய் ஒரு புது காலேஜ்ல போய் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் எப்படி அதர் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். அது ஓப்பன் ஹோம் ஆஸ் கிராஜுவேட்டா நாங்க எப்படி ஓப்பன் ஹோம் வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி நாங்க இந்த EU மினிஸ்ட்ரியில அஸ் அ ஹோலா வி கேன் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இருந்ததுல நீங்க அழகா வாட் ஆர் த பிரைமரி திங்ஸ் எங்களுக்கு if we want to involve in the ministry what we need அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லவ் அண்ட் ப்ரேயர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்தீங்க. அண்ட் வி நீட் டு ஹாவ் அ கான்ஸ்டன்ட் டச் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு கான்டாக்ட் கிடைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ரெகுலரா அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க பர்சனலா அவங்க கிட்ட பேசும்பொழுது நிச்சயமா அவங்கள ஆண்டவருக்குள்ள நம்ம சரியான பாதையில வழிநடத்த முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபேமிலியில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் பொழுது அஸ் அ ஃபேமிலியா நாங்க எப்படி இன்வால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் உங்களுடைய லைஃப்ல இருந்து யூ ஆர் த லிவிங் விட்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். வி கேன் see from that from your life and what we are doing at present. thank you அக்காஸ். now we can commit ourselves. நம்ம நிறைய விஷயங்களை கேட்டோம். நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு புதுசா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி நம்ம